வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். முகிலின் தைரியம் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் நீதி கதையோட ஆழமான அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். மேலோட்டமா பார்த்தா இது வெறும் குழந்தைங்க கதை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகள் இருக்கே, அது நம்ம எல்லாருக்குமே எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் ரொம்பவே தேவைப்படுற ஒண்ணு. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். உங்கள இந்த சமூகம் எந்த விஷயத்துக்காக ஒதுக்கி வைக்குதோ, அல்லது எது உங்களோட பெரிய குறை அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்களோ, அதுவே உங்களோட மிகப்பெரிய பலமா ஒரு சூப்பர் பவரா இருந்தா எப்படி இருக்கும்? என்ன யோசிக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட தான் நாம நம்ம கதையோட ஹீரோவை சந்திக்க போறோம். பகுதி 1. மேகங்களால் உருவான சிறுவன். எங்கோ ஒரு மலை கிராமத்துல முகல் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். முகல்னா மேகம்னு அர்த்தம் இல்லையா? அவன் பேர்க்கேத்த மாதிரியே அவனோட உடம்பும் மேகங்களாலேயே உருவானது. இங்க ஒரு முக்கியமான முரண்பாட்டை கவனிங்க. அவன் உடம்பால பஞ்சு மாதிரி ரொம்ப ரொம்ப மென்மையானவன். அவன்கிட்ட கொஞ்சம் கூட கடினத்தன்மையே கிடையாது. ஆனா இதுக்காகவே அந்த கிராமத்துல இருக்கிற மத்த குழந்தைங்க அவனை ரொம்ப மோசமா ஒதுக்கி வைக்கிறாங்க. அவன் கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க. அவனோட அந்த மென்மையான உடம்புக்கும் மத்தவங்க அவனுக்கு கொடுக்குற அந்த கொடூரமான தனிமைக்கும் உள்ள இந்த வித்தியாசம் நிஜமாவே நம்ம மனசு ரொம்பவே வலிக்குது. அந்த குழந்தைங்க முகில பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ எங்கள மாதிரி இல்ல. உன்னை தொட்டா நீ அப்படியே காத்துல மறைஞ்சிடுவ. இந்த வார்த்தைகள் எவ்வளவு கூர்மையானவைன்னு பாருங்க. முகில் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனாலும் அவனோட அந்த உருவமே அவனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. நம்மள மாதிரி இல்லாதவங்களெல்லாம் நமக்கு அந்நியர்கள் அப்படிங்கிற மனிதர்களோட பொதுவான மனநிலைய இந்த வரிகள் ரொம்ப தெளிவாவே நமக்கு காட்டுது. பகுதி 2. ஆலங்கட்டி மழை தாக்குகிறதே. சரி, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ரொம்ப அமைதியா இருந்த அந்த கிராமத்துல திடீர்னு ஒரு பெரிய திருப்பம். குழந்தைங்கள்லாம் ஒரு பெரிய மைதானத்துல விளையாடிட்டு இருக்கும்போது வரிசையா ஒரு 3 விஷயம் நடக்குது. முதல்ல வானத்துல திடீர்னு பெரிய கருமேகங்கள் எல்லாம் ஒன்னா தரழுது. 2வது சாதாரண மழை கிடையாதுங்க, பயங்கரமான ஆலங்கட்டி மழை. அதாவது பெரிய பெரிய பனிக்கட்டிகளோட மழை கொட்ட ஆரம்பிக்குது. 3வது அது ஒரு திறந்தவெளி மைதானம் அப்படிங்கறதால தப்பிக்க எந்த இடமும் இல்லாம குழந்தைங்க எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, மரண பயம் அவங்கள அப்படியே சூழ்ந்துக்குது. பகுதி 3. ஒரு தைரியமான தியாகம். இதுதாங்க இந்த கதையோட உச்சகட்டம். இது எது ரொம்ப சிறப்பா விளக்குதுன்னா, மத்த குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல உறைஞ்சு போயிருக்கும்போது முகில் எந்த தயக்கமும் இல்லாம அந்த மைதானத்தை நோக்கி வேகமா ஓடி வரான். காத்துல மறைஞ்சிடுவான்னு எல்லாராலையும் கேலி செய்யப்பட்ட அதே உடம்ப ஒரு பெரிய குளம் மாதிரி அப்படியே விரிச்சு அந்த குழந்தைங்கள மூடி காப்பாத்துறான். தன்னை ஒதுக்குனவங்க, கேலி பண்ணவங்க அப்படின்னு எல்லாம் பார்க்காம அவங்களோட உயிரை காப்பாத்த தன்னோட அந்த வித்தியாசமான உடம்பையே அவன் ஒரு பெரிய கேடயமா மாத்துறான். என்ன ஒரு தைரியம் பாருங்க. இங்க ஒரு மிகப்பெரிய முரண்நகை என்ன தெரியுமா? எந்த மேக உடம்ப காட்டி குழந்தைங்க அவனை கேலி பண்ணாங்களோ, பலவீனமானவன்னு நினைச்சாங்களோ, அதே உடம்புதான் இப்போ அவனை காப்பாத்துது. வானத்திலிருந்து வேகமா விழும் அந்த பெரிய பனிக்கட்டிகள் அவனோட மேக உடம்புல பட்டு எந்த வலியும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே கீழே விழுது. மத்தவங்களுக்கு பலவீனமா தெரிஞ்ச அவனோட அந்த மென்மைதான் அந்த ஆபத்தான நேரத்துல அவனோட மிகப்பெரிய கவசமா ஒரு பெரிய பலமா மாறிருக்கு. கொஞ்ச நேரத்துல மழை நின்னதும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது நிஜமாவே மனசு தொடுற ஒரு அழகான தருணம். மழை நின்ன உடனே குழந்தைங்க எல்லாரும் முகிலோட தைரியத்தை பாராட்டி ஓடி போய் அவனை அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. தொட்டா மறைஞ்சிடுவான்னு பயந்த அதே குழந்தைங்க இப்போ அவனை அன்பா அரவணைக்கிறாங்க. அவனோட அந்த வித்தியாசமான உருவம் ஒரு குறை கிடையாது, அதுதான் அவனோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கறத அவங்க ஃபைனலா புரிஞ்சுக்கிறாங்க. முகில் இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு ரியல் ஹீரோவா மாறிட்டான். பகுதி 4. தனித்துவத்தின் சக்தி. சரி, இந்த கதை நமக்கு உணர்த்துற நிஜ வாழ்க்கை பாடம் என்ன? இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது தனித்துவம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தத்தை தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு தனித்துவம் இருக்கு. இப்போ நம்ம வேலை செய்யற இடங்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, இல்ல நம்ம சமுதாயத்துல முகில் மாதிரி பாக்குறதுக்கு விசித்திரமாவோ இல்ல மத்தவங்கள விட கொஞ்சம் மாறுபட்டோ யாராவது தெரிஞ்சா அந்த வித்தியாசமே அவங்களோட மிகப்பெரிய பலமா இருக்கலாம் இல்லையா? ஒருத்தரோட வெளி தோற்றத்தையோ இல்ல அவங்களோட குறைகளையோ வச்சு நம்ம அவங்கள எடை போடவே கூடாது. எல்லாரையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அன்போடு ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மையத்தான் இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குது. இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களோட வாழ்க்கையில முகில் யாருங்க? உங்கள சுத்தி, உங்க ஆபீஸ்ல இல்ல உங்க நண்பர்கள் வட்டத்துல உங்களை விட கொஞ்சம் மாறுபட்டவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்கள நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? அப்படி என்றால் இன்னைக்கு அவங்களோட தனித்துவத்தை அன்போடு ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.
இந்த அருமையான கதையோட பயணம் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நான் முழுமையா நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திப்போம். நன்றி.